வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விண்ட் மில் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். விண்ட் மில் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால தான் நிறைய திங்ஸை வந்து குமிச்சு வந்து போட்டிருக்கேன். இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது வந்து 1 இன்ச் பைப்பு இது. சரி ஓகே, இதையும் வந்து இதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பைப் வந்து தேவைப்படும். அதுபோக இது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 3/4 இன்ச் பைப்பு. பிவிசி பைப் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும், வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து நம்ம நார்மலாக டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதோட ரெக்கை வந்து பழைய இரும்பு கடையில் இருந்துச்சு. இது வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதை நம்ம நல்லா தொடச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இந்த ரெக்கையை வந்து காசு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 70 ரூபா. இது வந்து டிசி ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்க்ரூ வந்து போட்டு வந்து முறுக்கி விட்டுக்கலாம். இதுவுமே நம்ம எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இந்த ப்ரொப்பலரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதோட இது வந்து கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும். என்ன இதுக்கு கனெக்ஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்து வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். சரி ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இது வந்து டிசி மோட்ருங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் பவராக சுற்றுற மோட்ரு இது. இது வந்து நல்லா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சுற்றிச்சு அப்படின்னா இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டைனமோ மாதிரி ஆக்ட் ஆக போகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து இந்த மாதிரி கியர் மோட்டார் இருந்தால் கூட கியர் மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மோட்டரோட இது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சுற்றினாலே இங்கே வந்து பயங்கரமாக வந்து கியர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு ரொம்ப எலக்ட்ரிசிட்டியை வந்து தரும். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்கணும். அப்போனா தான் வந்து இது வந்து நல்லா வந்து சுற்றும். காற்று ரொம்ப லோவாக அடிச்சிச்சு அப்படின்னா இது வந்து சுத்தாது. ஏன்னா இதை வந்து சுற்றுறதுக்கே கொஞ்சம் அதிகமாக வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும். அதுபோக இது வந்து நார்மல் காற்றுக்கே நல்லா வந்து சுத்தம். சரி ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அதிக காற்று அடிக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் ஜென்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொப்பலரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ரொப்பலர் வந்து நான் ஃபேனுக்குரியதே எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. நீங்கள் 12 வோல்ட் ஃபேன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரூ வந்து தந்திருப்பாங்க. அதில் வந்து ஈஸியாக வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆங்குலர் கிரைண்டர் அல்லைன்னா வந்து ட்ரில்லிங் மிஷினோட சாஃப்ட் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை வச்சு இந்த பின்னாடி அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் சுற்றி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபேனோட டைட்டாக வந்து மாட்டிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா வந்து போட்டு வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா வந்து முறுக்கி வந்து விட்டாச்சு. இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிடுச்சு, வராது. அதுக்கடுத்து இந்த மோட்டர் இருக்குல்ல, மோட்டர் வந்து இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணணும். ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து டைட் வந்து பண்ணிக்கலாம். இதை வச்சு டைட் பண்ணுறோம் அப்படின்னா மோட்ரு வந்து இதோட கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். 2 சைடுமே வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போனா தான் கரெக்டாக வந்து சுற்றும் நம்மளுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா வந்து டைட் வந்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபேன் வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. மோட்டரும் நல்லா வந்து அந்த இதோட சேர்த்து வந்து ஜாயிண்ட் வந்து கனெக்ஷன் ஆகிருச்சு. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து இது ரிலீஸ் ஆகி வந்து கீழே விழுகாமல் இருக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சு. காற்று அடிக்கிற டேரெக்ஷனில் வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பிவிசி பைப்பில் வந்து இதை கடைசியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு வயர் கனெக்ஷன் அது கொடுக்குறத வந்து கடைசி வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து இந்த கனெக்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பிவிசி கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிவிசி பைப் அந்த அளவுக்கு வந்து வெட்டியாச்சு. அதுக்கடுத்து டீ பேண்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். டீ பேண்டை வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதோட சேர்த்து வந்து ஒரு இதாக கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதுக்கடுத்து வந்து இதை இந்த சைடு வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே வந்து மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுவோம். அது கடைசி வந்து பார்த்துக்கலாம். கடைசி மோட்டர் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கேக்குள்ள கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு கீழே வந்து பேரிங் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போனா தான் அது காற்றடிக்கிற திசை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிக்கும். அந்த பேரிங் வந்து காற்றடிக்கிற திசைக்கு நோக்கி வந்து மூவ் பண்ணும். ஃபேன் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகும். சரி ஓகே, அதுக்கு வந்து சில அமைப்புகளை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 3/4 இன்ச் பைப்புனால 3/4 இன்ச் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது கீழே வந்து ஒரு சின்ன அமைப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரிங்கோட கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக. இது வந்து பேரிங் வந்து ஒன்று ஃபேனுக்கு சுற்றுற பேரிங் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இதை தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து 1 இன்ச்சு பைப்போட எல்வெண்டு அது வந்து கொஞ்சம் பிஞ்சது கிடந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இதில் வந்து கனெக்ஷனுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வச்சு கனெக்ட் பண்ணும்போது இது வந்து உள்ளக்க கரெக்டாக போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வந்து இதை வச்சு எடுத்திருக்கேன். இது எதுக்காக மார்க்கர்னா, இதோட ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிருச்சு. அதுபோக இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து சின்ன அமைப்பாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக இங்கே எனக்குள்ளே வெட்டிட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு நல்ல அமைப்பாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணால் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து இது இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து இதை வந்து நம்ம 1 இன்ச் பைப்போட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க.
அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட் வந்து வராது. இதுக்கு அடுத்து வந்து கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் இதுக்கு அடுத்து குறைய வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கடைசியாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து மோட்டரை வந்து ஃபிட் பண்ணணும். அதுபோக வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வந்து ஒரு இது வந்து ரெக்க மாதிரி வந்து ரெடி பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த காற்றடிக்கிற திசையை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விடும். அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சீட் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீட்டில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து இந்த சீட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து அதை கரெக்டாக வந்து திசை வந்து திறப்புறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெடி பண்ணியாச்சு. இதை தான் நம்ம பிவிசி பைப்புக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பிவிசி பைப் வந்து இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் வந்து இது வந்து லென்த் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து காற்றடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி திரும்பும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து லென்த் இருக்குது. அதுக்கடுத்து கீழே இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கலாம். வெட்டிட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் ஆகணும். நல்லா உள்ளே போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டி விட்டுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து அந்த இதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டதுக்கு அடுத்து அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டதுக்கு அடுத்து இதை வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து கடைசியாக வந்து க்ளூ ஏதாவது வந்து அப்ளை பண்ணி ஒட்டிட்டாலே நம்மளுக்கு வந்து போதும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருச்சு, நின்றுக்கிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு மேலே வந்து இங்கனக்குள்ளே வந்து மோட்டர் வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து ஃபிட் பண்ணணும். அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து விழுந்துடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரை வந்து கரெக்டாக பிவிசி பைப்போட கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் மூலம் நான் வெட்டி விட்டுட்டு தான் கனெக்ஷன் கொடுத்தேன். அப்போ மூலம் தான் கரெக்டாக நின்றுச்சு. இப்போ வந்து நல்லா இது வந்து பிடிச்சிக்கிருச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கடைசி க்ளூ அப்ளை பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மோட்டர்னா இது வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச செட்டப் இருக்குல்ல, டீ பெண்ட் இருக்குல்ல, டீ பெண்டில் வந்து இதை வந்து மோட்டர் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து 3/4 இன்ச்சு பைப் வந்து கீழே வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதோட இதை வந்து சேர்த்தப்பால கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வயர்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விண்ட் மில் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், இங்கனக்குள்ளே வந்து நம்ம பேரிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து காற்றடிக்கிற திசை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிற திசைக்கு கரெக்டாக மூவ் ஆயிரும். ஸோ வந்து நம்மளுக்கு ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த சைடு வந்து காற்றடிக்குதுன்னு அது வந்து அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இங்கிட்ட வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிவிசி பைப் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தூக்கி வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், செம்ம ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அவ்வளோ காற்றடிக்குதுங்க. ஸோ பார்த்தீங்களா, காற்றடிக்கிற திசைக்கு அதுவாக வந்து மூவ் பண்ணிக்கிறோம் அதுவாக. ஸோ அதுக்காக தான் ஆட்டோ ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கிட்டு காற்றடிக்குது, ஸோ அதனால் இங்கிட்டு வந்து மூவ் ஆகுது. இந்த சைடு செம்மையாக காற்றடிக்குது. பாருங்கள், இந்த டயத்துலனா நம்ம வந்து இந்த இதில் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த லைட் வந்து எரிய வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நம்மளுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிட்டோம். இதில் வந்து வயர் கனெக்ஷன் வந்து மோட்டர்லேருந்து நான் எடுத்து இங்கே வந்து லூஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹைட்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக அங்கே வந்து ஒரு பைப் இருக்குது, அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ வந்து கரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விண்ட் மில்லை வந்து நம்ம வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். காற்றடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திசையில் வந்து அதுவாக வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு அது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வந்து வயர் கனெக்ஷனாக எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து காற்றடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நல்லா காற்றடிச்சிச்சு. அதுபோக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கிறோம். இப்போ வந்து அந்த எங்கே காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து சுற்ற ஆரம்பிக்கிட்டோம். அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு காற்று நல்லா அடிக்குது, விண்ட் மில் நல்லா சுற்றுது. இதில் எவ்வளோ வந்து வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மல்டிமீட்டர் வச்சு தான் காட்டுறேன். 0.1415 அந்த மாதிரி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு விண்ட் மில்லும் வந்து வேறு லெவலில் வந்து சுற்றுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. இது வந்து நம்ம கியர் மோட்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு பயங்கர ஸ்பீடாக சுற்றும். நம்மளுக்கு இன்னும் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வரும். இதுக்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு 0.3 இந்த சம்திங் வந்து வருது. நல்லா இருக்குங்க, பயங்கரமாக ஸ்பீடாக வந்து சுற்றுது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இதில் வந்து நான் அந்த வயரை தான் சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். லைவாக வந்து அப்படியே காட்டுறேன் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் நம்ம வந்து பூஸ்டப், அதாவது இதை வந்து பூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து இன்னும் கூட தான் வரும். இந்த வோல்டேஜே நம்ம வந்து 1-2 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணலாம். ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுவே நம்மளுக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. பாருங்கள், கடைசி 0.4 வந்துருச்சுங்க. நம்மளுக்கு 1/2 வோல்ட்டு சம்திங் வந்து வரைக்கும் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கிது. செம்மையாக சுற்றுது.
நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஏதாவது ஒரு பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்போனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காற்றடிக்கிறப்பனா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அது எரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டு மில் வேறு லெவலில் சுற்றுது. இப்போ வந்து லைட் வந்து எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து எரியுது. நம்மளுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பவராகவே எரியுது, பார்த்தா தெரியும். ஆனால் லைட்டாக வந்து பிளிங்க் ஆகுதுங்க. லைட்டாக பிளிங்க் ஆகி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. சில நேரம் அப்படியே வந்து டேரெக்டாக வந்து எரியுது பாருங்கள். எனக்கு வேறு லெவல் அவுட்புட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த டயத்தில் வந்து ஒரு 1 வோல்ட் கிட்ட வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது நார்மலாக வந்து நம்ம எல்இடி அதை வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எரிய வைக்கிது. இப்போ வந்து பாருங்கள், லைட்டாக சுற்றினையும் நம்மளுக்கு ஒரு டாட் மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்னதாக டாட் தெரியுது. இப்போ வந்து அந்த டாட்டும் இல்லைங்க. நல்லா சுத்தம் போல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இதாக தான் செய்யுதுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து சுத்த வந்து அந்த டாட் வந்து தெரியுது பாருங்கள். லைட்டாக அமர்ந்து எரியும். நல்ல ஸ்பீடாக சுத்தம் போல் வந்து அது வந்து நல்லா வந்து க்ளோ ஆகி எரியுது. ஸோ அந்த டயத்தில் நல்லா வோல்டேஜ் வந்து கிடைக்கிதுன்னு அர்த்தம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுற்றட்டும். அதுக்கடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஃப்ரீ எனர்ஜி நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து விண்டு மில் வந்து சுற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைனமோ வந்து பார்த்திங்கன்னா சுத்த செய்வாங்க. இது மூலமாக தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். இது வந்து கியர் மோட்டார் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை, நார்மல் மோட்டரை தான் யூஸ் பண்ணுறோம். கியர் மோட்டார் வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும். இதுவே காற்றுக்கு வந்து வேறு லெவலில் வந்து சுற்றுது. எங்கே காற்றடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்து அழகாக வந்து ஆகுது. நல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் ஆகுது. இதை கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்க தான் செய்யுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.